அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்த ஏக இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தொப்புள்கொடி உறவுகளே, வியாபார பெருமக்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே அதிகமான மக்களை திரட்டி ஒரு பேரணியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இந்த பேரணி என்பது ஏதோ திருத்துறைப்பூண்டி என்கிற ஒரு ஊரில் மட்டும் எங்களுடைய ஜமாத் நடத்தவில்லை. தொடர்ச்சியாக 3-4 நாட்களாக தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் நாங்கள் இது போன்ற பேரணியை நடத்தி மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, இந்த பேரணியிலே பங்கெடுத்தவர்கள் அதிகமாக முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். பெண்கள் அதிக அளவிலே இதிலே குழுமி இருக்கிறார்கள். சிறுவர்கள் அதிக அளவிலே குழுமி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கை குழந்தையை கூட இந்த பேரணிக்கு அழைத்து வந்து தற்பொழுது இந்த பேரணி திடலிலே அவர்கள் நின்று கொண்டும் இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த பேரணியை நடத்துகிறது என்றால் ஏதோ நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்காக போராடவில்லை, இஸ்லாமிய சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக இந்த பேரணி நடத்தவில்லை. இந்த பேரணியை தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் பல இடங்களில் நடத்துகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய போக்கே நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு தமிழகத்தில் என்ன ஒரு பெயர் இருந்துச்சு? ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழகத்தை பற்றிய பார்வை என்ன இருந்தது? தமிழகம் என்று சொன்னால் அது அமைதி பூங்காவாக இருக்கும். தமிழகம் என்று சொன்னால் எல்லா மக்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கும். ஏனென்றால் வட மாநிலங்களில் பார்த்தால்தான் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான சண்டை சச்சரவுகள், அதிகமான கொலைகள், அதிகமான கற்பழிப்புகள் வட மாநிலங்களில் தலைவிரித்தாடக்கூடிய நேரத்தில் தமிழகத்திற்கு எத்தகைய பெயர் இருந்தது? தென் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம் வட மாநிலத்தை போலல்ல. இங்கே அனைத்து நபர்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதாக இருந்தது. பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதாக இருந்தது. எந்த அளவுக்கு வட மாநிலத்தில் உள்ளவங்க நாமெல்லாம் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கலாமே, வாழ்ந்தால் நாம் ஒரு நிம்மதியாக இருந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகத்தினுடைய நிலை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் சமீப காலமாக எடுத்து பாருங்கள், சமீப காலமாக தமிழகத்தினுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை தற்பொழுது இன்றைக்கு நாம் அதிகம் பார்க்க முடிகிறது. இந்த பேரணி நடத்தப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? நம்முடைய தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் சூலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 10 வயது சிறுமியை ஒரு நபர் கடத்தி சென்று கடுமையான முறையில் தாக்கி பாலியல் வன்புணர்வு செய்து கடைசியில் அந்த சிறுமியை கொலையும் செய்திருக்கிறார். இந்த தகவல் வெளியே வருகிற பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது ஒரு கடும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் தற்பொழுது தமிழகத்தில் புது அரசாங்கம் வந்து 1 மாத கூட ஆகவில்லை. அந்த 1 மாத காலத்தை நெருங்கி இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெயர் வந்திருப்பது புதிய அரசாங்கத்திற்கும் மிக கெட்ட பெயராக, அவப்பெயராக அந்த கோவை சூலூர் சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் தானா? இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னு வைங்க, எனது அருமை தொப்புள்கொடி உறவுகளே, இன்றைக்கு உங்களுக்கும் பல இடங்களில் பாதுகாப்பு இல்லை. சூலூர்ல பாதிக்கப்பட்ட சிறுமி இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது. அப்படி இஸ்லாமிய சமூகத்தை சாராதவர்களாக இருந்தாலும், அவங்க வேற ஒரு கொள்கையில் வேற ஒரு மதத்தை பின்பற்றினாலும் அந்த சிறுமிக்காக இந்த இஸ்லாமிய தாய்மார்கள் இங்கு ஏன் வந்து நிக்கணும்? சகோதரிகள் ஏன் இங்க வந்து நிக்கணும்? சகோதரர்கள் ஏன் இங்க வந்து நிக்கணும்? பெரியவர்கள் ஏன் இங்க வந்து நிக்கணும்? தமிழகத்தில் பார்க்கிறோம், ஏதோ சூலூரில் மட்டும் நடந்த சம்பவம் அல்ல, பல இடங்களில் அதிகம் நடந்துகிட்டு இருக்குது. திருவண்ணாமலை அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. இந்து சமூகத்தை சேர்ந்த பல மக்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையில் அந்த கோவிலுக்கு செல்வார்கள். அப்படி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கோவிலுக்கு செல்லுகிற பொழுது அந்த திருவண்ணாமலையில கிரிவலத்திற்கு அவங்க என்ன செய்வாங்க? கிரிவலம் என்று சொல்லி அதை அவங்க ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பின்பற்றுகிறார்கள். அந்த கிரிவலத்திற்கு போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
கடவுளை வணங்கத்தான் போறாங்க, ஆன்மீக நம்பிக்கையில தான் போறாங்க. அப்படி ஆன்மீக நம்பிக்கையில் போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி பாருங்க, நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தை எடுத்துக்கிட்டா அங்கே ஒரு பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலியல் வல்லுறவால். இப்ப சமீபத்தில் வந்த செய்தி எடுத்து பாருங்களேன். இந்த பேரணிக்காக நடந்து வருகிற பொழுது பத்திரிகையை புரட்டுகிறோம், பிரேக்கிங் நியூஸை பார்க்கிறோம். அப்படி பிரேக்கிங் நியூஸை பார்க்குகிற பொழுது தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் இருக்குதா இல்லையா? அந்த சிவகங்கை மாவட்டத்தில் பெண் காவலருக்கே பாலியல் வல்லுறவுக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டு 3 நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த பெண் காவலர் எப்படி அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சாங்க? பல்வேறு விதமான பாலியல் கொடுமைக்கு உள்ளானாலும் அவசர போலீஸ் 100 நம்பர் இருக்குதுல்ல, அந்த 100 நம்பர் எடுத்து கால் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க. அப்ப இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்து பார்த்தால் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இது தமிழகத்திற்கு நல்லதா? இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய தமிழகத்தில் தொடர்ந்தால் இந்த சமுதாயம் எப்படி பொது வழிக்கு பல இடங்களுக்கு வர முடியும்? எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நம்பி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப முடியும்? கல்லூரிகளுக்கு எப்படி அனுப்ப முடியும்? இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறார்களே. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறதுனா, கல்லூரிக்கு போறதுனா, வேலைக்கு போறதுனா பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கணும்ல. இன்றைக்கு அதை இந்த அரசாங்கம் உத்தரவாதம் செய்கிறதா? நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நாங்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுப்போம் என்று சொன்னார்களா? தற்பொழுது இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம், தமிழகத்தினுடைய சிஎம் சாரை பார்த்து கேட்கிறோம். சிஎம் சார், நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்ன செஞ்சீங்க? கடந்த முறை திமுகவினுடைய ஆட்சியில அங்கங்கே சில பாலியல் பிரச்சனைகள் நடந்தது. நாங்க ஒன்னும் எந்த கட்சிக்கு சார்பாக நாங்க இருக்க மாட்டோம். எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அரசியல் சாரா அமைப்பு. யாரிடத்தில் நன்மை இருந்தால் அதை ஆதரிப்போம். யார் தவறு செய்தாலும் அதை எந்த கட்சியாக இருந்தாலும் தயவு தாட்சணியம் இல்லாமல் கண்டிக்கக்கூடியவர்களாக, ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த ஜமாத்து இருப்போம். அப்ப கடந்த திமுக அரசாங்கத்தில் ஆங்காங்கே இது போன்ற சில பாலியல் சம்பவம் நடக்கும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுறீங்க சார்? கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா? தமிழகத்தில் 10வது வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களுக்கு, 12வது வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களுக்கு, கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஸ்டாலின் சார்னு பேசுறீங்களே, தமிழக முதல்வரே என்று பேசினீர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில் என்ன இருக்கிறது? என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களோ? இன்னும் சொல்ல போனா தாவேக கட்சி என்பது இது இப்போது புதிதாக உதயமான ஒரு கட்சி. அது இன்றைக்கு அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் நிறைய பெண்கள் அதற்கு வாக்களித்தார்கள், நிறைய இளைஞர்கள் அதற்கு வாக்களித்தார்கள். சரி, நமக்கெல்லாம் ஒரு மாற்றம் தேவை. இவ்வளவு நாள் திராவிட கட்சிகள் தான் நம்மை ஆட்சி செய்தது. திமுக ஆட்சி பண்ணி இருக்குது, அதிமுக ஆட்சி பண்ணி இருக்குது. இப்படி திராவிட கட்சிகள்ல தான் நாம ஆட்சியை பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு தடவையாவது நாம ஒரு மாற்றத்தை பார்ப்போம் என்று சொல்லி மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நிறைய பெண்கள் உங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள். யாரென்றே தெரியாத எம்எல்ஏ எல்லாம், யார் என்று மக்களிடத்தில் அறிமுகம் ஆகாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு எம்எல்ஏ ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், மினிஸ்டர் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எல்லா பெண்களுடைய ஓட்டு உங்களுக்கு விழுந்தது, இளைஞர்களுடைய ஓட்டு உங்களுக்கு விழுந்தது. நீங்க செய்த பிரச்சாரம், சரி நம்ம சிஎம் சார் விஜய் வந்து விட்டால், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று நம்பி போட்டார்கள். யார் நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் இன்றைக்கு ஏமாற்றம் அடையக்கூடிய நிலையில வந்து விட்டு இருக்கிறீங்களே. என்ன சொல்லி ஆட்சி இன்னைக்கு என்ன பேசுறீங்க? மக்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க என்ன அறிவுரை சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயா இருக்கிறீங்க? அறிவுரை செய்வதெல்லாம் யாருடைய பொறுப்பு? எங்களை போன்ற ஜமாத்தார்கள் செய்வார்கள், எங்களை போன்ற இயக்கத்தில் உள்ளவர்கள் செய்வார்கள். எல்லாரும் சுய கட்டுப்பாட்டோடு இருங்க, நல்லொழுக்கத்தை கடைபிடிங்க என்ற அறிவுரை சொல்வதெல்லாம் யார் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய வேலை. சிஎம் பொறுப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு மாநிலத்திற்கு முதலமைச்சர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த முக்கியமான பொறுப்பில் அமர்ந்து கொண்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு இன்னும் காவல்துறை என்கிற அந்த அதிகாரத்தையே தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு இந்த மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நீங்க சாதாரண அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடலாமா? இது போன்ற பாலியல் சம்பவங்கள் எல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீங்க உங்களை நீங்களே திருத்திக்கிடுங்க.
உங்களை நீங்களே சீர்திருத்தம் பண்ணிக்கிடுங்க என்று பிரச்சாரம் செய்கிறீர்களே, நீங்க என்ன சிஎம்மாக இருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஆசிரியர் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்ப உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த அதிகாரத்தை வச்சு என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இன்றைக்கு ஆங்காங்கே பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அளவிலான ஒரு பாலியல் சம்பவம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பெண்கள் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறையில வந்து புகார் கொடுப்பதற்கு கூட முன்வராத அளவிற்கு பல பெண்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு சில வீடியோக்கள் வெளியே வந்து அந்த பொள்ளாச்சியினுடைய பாலியல் சம்பவத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் படம் காட்டியது. இவ்வளவு மோசம் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. இப்படி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்ல, அதே போன்ற நிகழ்வு தற்பொழுது சேலத்திலே நடந்திருக்கிறது. சேலத்தில் மணிகண்டன் என்ற ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த மணிகண்டன் யார்? எந்த கட்சியை சார்ந்தவர்? தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சியை சார்ந்தவர். அந்த தாவேகா கட்சியை சார்ந்த மணிகண்டன் என்கிற ஒருவரை கைது செய்கிறார்கள். கைது செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? 50க்கு மேற்பட்ட பெண்களை, 1-2 பெண்கள் அல்ல, 50க்கு மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து அதை தன்னுடைய போன்ல வச்சு அதை கடுமையாக மிரட்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர். அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிறகு என்னன்னு விசாரிக்கும் பொழுது கடைசியில பார்த்தா மணிகண்டன் கைது செய்யப்படுறாரு. அவருடைய போன்ல ஒன்றுக்கு 50 பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப இந்த நாடு எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க. எவனென்றே தெரியாதவன் அவன் ஒரு 50 பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இப்படியே இந்த நாடு சென்று கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன? இந்த தமிழகத்தினுடைய நிலை என்ன? அப்ப இங்க இருக்கிற பெண்களுக்கு என்னதான் பாதுகாப்பு? சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல, சிங்க பெண்ணா இருந்தாலும் அதுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு சிங்க பெண்ணு சொல்லித்தான ஒரு படையை உருவாக்குனீங்க. போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குதே. ஒரு போலீஸை இன்றைக்கு ஒரு பெண் காவலர் சிவகங்கையில 3 பேரால சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு 100க்கு போன் அடிச்சு தான் இன்றைக்கு அவங்க தன்னை பாதுகாக்க முடிஞ்சிச்சு, தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சிச்சு. அப்ப தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு காவலரை போராடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், இது சிஎம் சார் கவனம் எடுக்க வேண்டாமா? கேட்டா என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள்கிட்ட கொண்டு சிஎம் கொண்டு போனாலும் ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போனாலும் நாங்கள் இப்போ தானங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. எதுக்கப்பா 6 மாசம் டைம்? இந்த இப்படியே 6 மாசம் நீங்க டைம் கேட்டு அதில் எத்தனை பெண்கள் கொல்லப்பட இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்தை மக்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன மற்ற விஷயத்தை கேட்கிறோமா? தேர்தலில் எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தீங்களே, நாங்க ஆட்சிக்கு வந்த மாசம் 2500 தருவோம்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க இன்னும் தராம இருக்கிறீங்க. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, தாரேன் சொன்னா நியாயம் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்படி கொடுக்கறதா நிறைவேற்றதா இருந்தா எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, கேட்கறது நியாயம் இருக்குது. எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்புக்காக கேட்கிறோம். எங்க சமூக பெண்கள் அது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுடைய கருப்பிற்கு உடைமைக்கு பாதுகாப்புக்காக நாங்க கேட்டா கொஞ்சம் பொறுத்துருங்க, 6 மாசம் வரை காத்துருங்க, 6 மாசத்துக்கு பிறகு நான் எல்லாம் சிறப்பா செய்வேன் என்று சொன்னால், அப்ப இப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு சிறந்த ஒரு நல்லாட்சியை தருவார்கள்? எப்படி ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆட்சியை தருவார்கள்? ஒரு ஆட்சியாளர்னா அவருடைய வேலை என்ன? இந்த குடிமக்களுக்கு தேவையான சாப்பாடு ஒழுங்கு அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது, குடி தண்ணீருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. இது மட்டும்தான் ஒரு ஆட்சியாளருடைய பணியா? இது மட்டும்தான் ஒரு முதலமைச்சருடைய பணியா? மக்களுடைய உயிரை காப்பது அவங்களுடைய பணி அல்லவா? என்னுடைய மாநிலத்தில் எவனும் பெண்கள் மேல கை வைக்க முடியாது என்கிற அளவிற்கு ஒரு பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் கொடுக்க முடியுதா? அப்ப இன்றைக்கு ஆட்சியினுடைய நிலை அவ்வளவு படுமோசமா போகிறது. வெளியே செல்வதற்கு அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே. இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வு என்ன? இந்த பேரணியில் அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேரணி இன்னைக்கு இங்க வந்து மைக்கு பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கிறோமே, நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் இங்க வந்து குழுமி இருக்கிறாங்களே. ஏன் நாங்க குழுமி இருக்கிறோம்? எல்லா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கிறோம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமல்ல,
ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கான போராட்டம். நாம தான் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும், நாம தான் நம்முடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை நாம பெறணும் என்கிற அளவில் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக நாங்கள் இதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தீர்வு என்ன? ஆட்சியாளர்களுக்கு என்ன தீர்வு செய்யறாங்க? இல்ல நாங்க சிங்கப்பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கிக்கிட்டோம். ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி எதுவும் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் வைக்கலையா? கடந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள திமுக ஆட்சியில் எடுத்துக்கிடுங்க, பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுலங்க. அந்த பிங்க் கலர்ல அந்த போலீஸ் வாகனத்துல பெண்களுக்கான பாதுகாப்புக்காகவே கடந்த காலத்தில் இருந்துச்சே. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டாலேயே விமென் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுல, ஒவ்வொரு ஊர்களில் இருக்குது இல்ல. மகளிருக்கான போலீஸ் ஸ்டேஷன் கடந்த காலத்தில் இருந்துச்சுல்ல. ஏதோ சிங்கப்பெண் திட்டம் இப்போது புதிதாக கொண்டு வந்த திட்டம் அல்ல, கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கிட்ட அது இருந்துச்சு. அப்ப அதைத்தான் இன்றைக்கு வேறு ஒரு பெயரில் நாங்கள் சிங்கப்பெண் என்ற திட்டம் கொண்டு வந்து விட்டோம். இனிமே நாங்கள் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டோம். இந்த சிங்கப்பெண் திட்டம் எல்லாம் தமிழகத்தினுடைய பாதுகாப்பை ஒருபோதும் உறுதி செய்து விடாது. இதையும் தாண்டி நீங்கள் கூடுதல் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஏன் நாங்க இப்படி சொல்றோம்? இன்றைக்கு என் சிங்கப்பெண் என்ற திட்டம் கொண்டு வந்தீங்களே, எத்தனை போலீஸ் அதுல இருக்கிறாங்க? நீங்க அதை வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமா? எத்தனை ஊர்கள் இன்றைக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்க சொல்ல முடியுமா? அல்லது சிங்கப்பெண் திட்டத்தில் உள்ள அந்த போலீஸுக்கு, அந்த காவலருக்காவது நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் என்ன? கையில லத்தி வைக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதா? ரொம்ப அவசிய தேவை என்று சொன்னால் கையில் துப்பாக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதா? நீங்க லத்தி வைக்க கூடாது, துப்பாக்கி வைக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான், பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறான், அவன் மீது எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரமாவது அந்த சிங்கப்பெண் காவலர் படைக்கு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய பணி என்னன்னு சொன்னா, யாரேனும் ஒருவன் பெண்களை பாலியல் ரீதியில் சித்திரவதைக்கு உள்ளாக்குறான்னா அவனை பிடித்து விட்டு நீங்கள் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரணும். இதுக்கு எதுக்கு ஒரு தனிப்படை? முழுமையான அதிகாரம் கொடுக்கப்படல, கையில லத்தியே இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த காமுகர்கள் எல்லாம் பயப்படுவான்? இன்றைக்கு ஒரு பெண்ணின் மீது அநியாயமா கை வைக்கிறான்னா அவ்வளவு துணிச்சல் இல்லாமல கை வைப்பான்? கோழையாக இருந்து கொண்டா கை வைப்பான்? அடுத்த பெண்ணின் மீது, பெரிய பெண்ணா இருக்கட்டும் சின்ன பெண்ணா இருக்கட்டும், அடுத்தவன் மீது ஒருவன் கை வைக்கிறான் என்று சொன்னால் அவன் கொஞ்சம் துணிச்சல்காரனாக இருப்பான், எதற்கும் முன் வந்தவனாக இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவனை கைது பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னா அந்த காவலை நீங்க லத்தியை பயன்படுத்தக்கூடாது, தேவைப்பட்ட நீங்க கண்ணை பயன்படுத்தக்கூடாது, எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க போடக்கூடாது, ஸ்டேஷன்ல போய் அங்கு உள்ளவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க என்று இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அப்ப இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்ன? அப்ப இது எப்படி இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்? அப்ப சமூகம் ஒழுங்கான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான ஆலோசனைகள், ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், தற்பொழுது தமிழகத்திலே கடைபிடிக்கக்கூடிய சட்டங்கள், குறிப்பாக பாலியல் ரீதியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தமிழக அரசாங்கம் தற்பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா? இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றுங்கள். ஏன்னா இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற சட்டம் எப்படி இருக்குது? கடந்த காலத்தில் எத்தனையோ ஆளை அரெஸ்ட் பண்ணி போனீங்க, அரெஸ்ட் பண்ணி போன உங்களுடைய நிலை என்ன? கொஞ்சம் வரை எஃப்ஐஆர் போட்டீங்க, ஜெயிலில் உள்ள தூக்கி போட்டீங்க, 3 மாசம் உள்ள இருக்கிறான், 3 மாசம் உள்ள இருந்துட்டு ஹாயா வெளியே வர்றான், வெளியே வந்து மீண்டும் அடுத்த பெண்ணின் மீது கை வைக்கிறான். இதைத்தானே கடந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம். கடந்த காலத்தில் எத்தனையோ பாலியல் குற்றவாளிகள், ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட பாலியல் குற்றவாளியே அவன் இன்றைக்கு ஜாமீன்ல வெளியே வந்தானே. சென்னையில் அப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ண, ஒரு சிறுமியை கடுமையான முறையில் பாலியல் ரீதியில் சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த சிறுமியை கொலை செய்தான். உள்ள போனான், ஜாமீன்ல வெளியே வந்தான். வெளியே வந்து என்ன ஆச்சு? பெற்றெடுத்த தாயவே கொலை செஞ்சான். நீயா என்னைய காட்டி கொடுத்த, நீ உயிரோடு வாழ்வதற்கு தகுதி கிடையாது என்று வெளியே வந்து தன்னுடைய தாயை போட்டு தள்ளிட்டு இன்றைக்கு மீண்டும் உள்ள போறாம்னா, அப்ப இப்போது நம்ம கையில வச்சிருக்கிற சட்டம் எப்படிப்பட்ட சட்டமா இருக்குது? பாலியல் குற்றவாளிகளே அஞ்சக்கூடிய சட்டமாக இல்லை, பாலியல் குற்றவாளிகள் பயப்படக்கூடிய சட்டமாக இல்லை. பெண்ணின் பக்கம் நாம நெருங்கினாலேயே அது நமக்கு பெரிய டேஞ்சரை ஏற்படுத்துற காரியம் என்கிற அச்சுறுத்தக்கூடிய சட்டமாக இல்லை. எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை மாற்றுங்கள். யாரேனும் ஒருவர் அது வயோதிக பெண்ணின் மீதோ சிறிய பெண்ணின் மீதோ பாலியல் ரீதியான தொல்லைக்கு உட்படுத்தி கடும் குற்றம் செய்தானேயானால் அவன் வாழ தகுதியற்றவன், அவன் இந்த உலகத்தில் இருக்க தகுதியற்றவன். அப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளிக்கு
உயிரை கொலை செய்த அந்த குற்றவாளிக்கு இந்தியாவிலேயே உச்சபட்ச தண்டனையாக இருக்கக்கூடிய மரண தண்டனையை கொடுங்கள். இப்படி அந்த சட்டம் கடுமையாக ஆனால்தான் எல்லாவனும் பயப்படுவான். இப்படித்தான் ஒருத்தன் பெண் மீது கை வச்சான், உள்ள அரெஸ்ட் பண்ணி போனாங்க, விசாரிச்சாங்க, கடைசியில் அவன் மேல குற்றத்தை நிரூபிச்சாங்க. நிரூபிச்சுட்டு அவனை உள்ள வச்சிருக்கிற வேலை இல்லை, உடனே தூக்கல போட்டாங்களே, அவன் இன்னைக்கு உலகத்துல இல்லையே. அப்படித்தான் அந்த ஊர்ல அப்படி இருந்தான், அவன் இன்னைக்கு உயிரோடு இல்லையே. அப்ப எவனெல்லாம் பெண் மீது கை வைக்கிறானோ அவன் இன்றைக்கு உயிரோடு இல்லாத அளவிற்கு நீங்கள் சட்டத்தை அதிகப்படுத்துங்கள். பாலியல் குற்றவாளிகளுக்கு அவர்களின் மீது சட்டம் அவங்க செஞ்ச குற்றம் உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்டால், அப்படி நிரூபிக்கப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையாக இருக்கக்கூடிய மரண தண்டனையை விரைந்து கொடுக்கக்கூடிய சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சபையில நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதரை பற்றிய ஒரு செய்தியை எடுத்து சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க வெறுமன ஆன்மீகத்திற்கு மட்டும் தலைவராக இருக்கவில்லை. தன்னுடைய கடைசி 10 ஆண்டு காலத்தில் மதீனாவிலே ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அப்படி ஆட்சி தலைவராக இருந்து உலகத்தில் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாகவும் திகழ்ந்து காட்டினார்கள். அதற்கான ஒரு சம்பவம், ஒரு முறை அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவன் என்ன செய்கிறான், சிறுமியை 2 பெரிய பாறாங்கற்களை எடுத்து தலையை நசுக்கி கொலை செய்கிறான். அவன் அந்த சிறுமியை கொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பாலியல் ரீதியான சேட்டையில ஈடுபட்டு தான் வெளிப்படக்கூடாதுன்னு கொள்றாங்க, அந்த காரணம் இல்லை. அந்த சிறுமி கழுத்தில் பயன்படுத்திய நகையை பார்த்து, அந்த சிறுமியினுடைய உடைமைக்கு ஆசைப்பட்டு, அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த சிறுமியை கொலை செய்வதற்கான பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு 2 பாறாங்கற்களை வைத்து அவனுடைய அந்த சிறுமியின் தலையை கடுமையை நசுக்கி உயிர் குற்றுயிரும் கொலையுருமாக மரண தருவாயே அந்த சிறுமி எட்டி விடுகிறார். சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சிறுமியை குற்றுயிரும் கொலையுயிருமாக ஆட்சி தலைவராக இருந்த நபிகளாரிடத்திலே கொண்டு வந்தார்கள். நபிகளார் விசாரிக்கிறாங்க, ரொம்ப உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மரணிக்கக்கூடிய இது போன்ற நிலையில உள்ளவங்களுக்கு மரண வாக்குமூலம் கேட்கிற ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருக்குதா இல்லையா? அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், ஆட்சி தலைவர் முகமது கேட்கின்றார்கள், உனக்கு இது போன்ற கொடூர செயலை செய்தவன் யார்? இவ செஞ்சானா அவ செஞ்சானா என்று ஒவ்வொன்றாக கேட்கிற பொழுது கடைசில ஒரு யூதனை பற்றி அந்த சிறுமி, இவன் தான் எனக்கு இது போன்ற தண்டனையை கொடுத்தான் என்று அந்த சிறுமியே மரண வாக்குமூலம் கொடுத்தாள். கொடுத்து விட்டு அந்த சிறுமியும் இறந்து போய்விட்டாள். இறை தூதர் அடுத்து செய்த வேலை என்ன தெரியுமா? நான் ஆட்சி செய்கிற நேரத்தில் ஒரு சிறுமிய அவங்க கழுத்துல போட்டிருக்கிற நகைக்காக நீ கொலை செய்வாயா? இப்படி நீ அடுத்தவங்களுடைய உயிரை பறிக்க நினைத்த நீ இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி இறை தூதர் ஆட்சி பொறுப்பு தன்னுடைய கையில இருந்ததுனால எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க? எல்லா மக்கள் முன்னிலையில எல்லாத்தையும் வர சொன்னாங்க, எல்லாரும் வாங்க, நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் அந்த சிறுமி கொல்லப்பட்டாங்களோ அதே போல அவனை படுக்க வைத்து 2 பெரிய பாறாங்கற்களால் அவனுடைய தலை நசுக்கப்பட்டு அதிலேயே அவன் மரண தண்டனை அனுபவித்தான். ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த தண்டனை இறை தூதர் கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எவன் அடுத்தவன் வந்துடக்கூடாது, என்னுடைய ஆட்சி காலத்துல யார் ஒருவரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பெண்களுடைய அந்த பொருளுக்காக யாரும் பெண்களை கொலை செஞ்சிடக்கூடாது என்பதற்கான இவ்வளவு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்களே. இது போன்ற கடுமையான சட்டங்கள் நம்முடைய தமிழகத்தில் வர வேண்டும், நம்முடைய இந்தியாவில் வர வேண்டும். என்றைக்கு இது போன்ற பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக நாம கடுஞ்சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்றோமே, நல்லவங்களுக்கு எதிராக நாங்க இதை சொல்ல நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நல்லவங்களுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொடுங்கன்னு சொல்லல. அவன் வாழ தகுதியற்றவன், அயோக்கியன். ஒரு சிறுமிக்கு என்னவென்றே தெரியாத ஒரு சிறுமிக்கு 10 வயது சிறுமியை ஒருவன் சீரழிக்கிறான் என்று சொன்னால், 5 வயது சிறுமியை ஒருவன் சீரழிக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அருகதை அற்றவன். எனவே நீங்கள் என்ன ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த லா அண்ட் ஆர்டரை கையில் எடுக்க முடியாது. சட்ட ஒழுங்கை எல்லாரும் கையில எடுத்தா அப்பையும் நாடு நாடா இருக்காது. அப்ப ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த குடிமக்களுடைய பாதுகாப்பை, இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி பாலியல் குற்றவாளிகளுக்கு அவர்களின் மீது தக்க அவங்க செய்த அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்த பேரணி வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த மனிதனை சீர்கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுங்க.
நீங்க வெறுமனே ரீல்ஸினுடைய முதலமைச்சரா மட்டும் இருக்காதீங்க, ரியல் முதலமைச்சராக இருங்க. அந்த சினிமா மோகம் என்பதெல்லாம் கற்பனையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் நிஜ வாழ்க்கைங்கிறது சினிமா மாதிரி கிடையாது. நிஜ வாழ்க்கைங்கிறது அதுல நாம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கு அவங்களுடைய ஆட்சியை எங்க பார்த்தாலும் ஒரே ரீல்ஸிலேயே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீல்ஸிலே நீங்கள் நேரத்தை கழிக்காமல் நிஜ வாழ்க்கையில நிறைய நேரத்தை கழித்து மக்களுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்குவதற்கான அது போன்ற முயற்சிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த பேரணி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் மனிதனை சீர்கெடுக்கக்கூடிய சினிமாக்கள், அதை பார்த்து நிறைய பேர் கெட்டு போறானா, அந்த சினிமாக்களை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்க. அதே போல இன்றைக்கு ஆபாச வெப்சைட்டுகள் நிறைய இருக்கிறது. அதுல கண்ட கதைகளையும் படித்துவிட்டு இது போன்ற பல தவறுகளில் ஈடுபடுறாங்க. அந்த ஆபாச வெப்சைட் அது நம்முடைய தமிழகத்தில் தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்பட்டு விட்டால் நிறைய குற்றவாளியாக உருவாகுவது குறைக்கப்படும். அதே போல இன்றைக்கு நிறைய குற்றங்கள் போதை பொருளால் பெருகி கொண்டிருக்கிறது. போதையினால் இன்றைக்கு நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போதையையும் ஒழித்து போதை இல்லாத தமிழகத்தை நீங்கள் உருவாக்கினால் அதுதான் இந்த தமிழகத்திற்கு மிக ஆரோக்கியமாக இருக்கும். எனவே இது போன்ற அந்த பாலியல் ரீதியான பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் போதையை இந்த தமிழகத்திலிருந்து முற்றிலும் ஒழித்து விடுங்கள். மதுவை இந்த தமிழகத்திலிருந்து முற்றிலும் ஒழித்து விடுங்கள். ஆபாச வெப்சைட்டுகளை நீங்க முற்றிலும் ஒழித்து விடுங்கள். சினிமா படங்கள் இன்றைக்கு மனிதனை தவறான வழிக்கு கொண்டு போய் தள்ளுகிறது. அந்த சினிமா படத்தை நீங்கள் முற்றிலும் ஒழித்து விடுங்கள். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்கக்கூடிய விதமாக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை மாற்றி பாலியல் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச உச்சபட்ச தண்டனையாக அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனே மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இந்த சட்டம் தான் அது இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த சட்டமாக இருக்கும். அதை ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய ஆலோசனையாக சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த விழிப்புணர்வு பேரணியை அதில் உள்ள அந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.